போன மாசம் வந்த நகை கடன் ரூல்ஸோட இப்போ இன்னும் 5 புது ரூல்ஸ் வரப்போகுது. கையில நகை இருந்தாலும் கடன் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. உங்களோட இன்கம் என்ன, கடனை திருப்பி கட்ட முடியுமா, இதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு லோன் தரலாமா வேண்டாமான்னு முடிவு எடுப்பாங்க. ஏற்கனவே வாங்கின நகை கடனுக்கு மேல டாப் அப் லோன் உடனே கிடைக்காது. அதுவும் லோன் டு வேல்யூ எல்டிவி லிமிட்டுக்குள்ள இருக்கணும். பர்சனல் யூஸ்க்கு ஒரு நகை கடன், பிசினஸ்க்கு இன்னொரு நகை கடன் ஸ்பிளிட் பண்ணி வாங்க முடியாது. ஒரே நேரத்துல 2 வேற பர்பஸ்க்கு நகை கடன் வாங்க முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பிளிட் பண்ணி நகைகளை அடகு வைக்க முடியாது. நீங்க வாங்குற நகை கடனை எப்படி செலவு பண்றீங்கன்னு பேங்க்ஸ் மானிட்டர் பண்ணும். எந்த பர்பஸ்க்கு லோன் வாங்குனீங்களோ அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். கோஆபரேட்டிவ் வங்கிகள்ல மேக்சிமம் 5 லட்சம் வரை தான் கடன் வாங்க முடியும். கோல்ட் காயின்ஸ் அடகு வைக்கலாம், ஆனா அது வங்கிகள் மூலமா விற்கப்பட்டதா இருக்கணும். அதுவும் 50 கிராம் வரைக்கும் தான் வைக்க முடியும். போன மாசம் வந்த ரூலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நகை கடனை வாங்கி 12 மாசத்துல வட்டியோட திருப்பி கட்டணும். அப்படியே வச்சு ரினியூ பண்ண முடியாது. முழு அமௌண்ட்டும் கட்டினாலும் அடுத்த நாள் தான் மறுபடி அடகு வைக்க முடியும். இந்த புது ரூல்ஸ் நமக்கு எந்த விதத்துல பயனுள்ளதா இருக்கும்? காமெண்ட்ல சொல்லுங்க.